வணக்கம்மா. வணக்கம்யா. இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து மகளிர் உதவித்தொகை மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆமா. அதே மாதிரி எடப்பாடியார் வந்து நான் ஆட்சிக்கு வந்தா 2000 கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி? அது முதல்லேருந்து இவர் செஞ்சுன்னு வராரு, அதுதான் முக்கியம். இப்போ வந்து செய்கிறவங்க வந்து இதுவாகுமா? முக ஸ்டான்லி தான். முக ஸ்டாலின் தான் நல்லது செய்யறாரு. ஆமாம். வேற யாராலையும் செய்ய முடியாது. எல்லாமே செய்கிறாரே. இவங்க வந்து அவ்வளோ ஆட்சியில் அவ்வளோ எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ செஞ்சுருக்காங்க. இதோ மகளிரில் இதில் முதியோர் பென்ஷனில் 200 ஏற்றி கொடுத்துருக்காரு. இதோ இப்போ வந்தாக்கா ஜெயிச்சாருன்னா ஏதாவது ஏற்றி கொடுப்பாரு. இதோ இப்போ 3000 கொடுத்துருக்குறாரு. பொங்கலுக்கு 3000 கொடுத்துருக்குறாரு. இன்னும் அவர் வந்துட்டாருன்னா நிறைய செய்வார். இல்லை, இப்போ யார் திருப்பி 2026 யார் வரணும்? முக ஸ்டாலினி தான் வரணும். முக ஸ்டாலின் தான் வரணும். அவங்களுடைய ஆட்சி நல்லா பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. புதுசா யாருமே வரக்கூடாது. இல்லை, முக ஸ்டாலினி தான் வரணும். முக ஸ்டாலின் தான் வரணும். ஆமாம். இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் ஆட்சி பண்ணாரு. 2016 2021 வரைக்கும் எடப்பாடி ஆட்சி பண்ணாரு. அப்போ அவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு சலுகை கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, திருமண பெண்களுக்கு 50,000 பணம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க. இப்போ இவங்க ஆட்சியில் அதெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு குறை இருக்கு. இல்லைன்னா கூட பரவாயில்ல, இவர் தான் வரணும். இல்லைன்னா கூட முக ஸ்டாலினி தான் வரணும். எதனால? ஏதோ எங்களுக்கு நல்லது செய்யறதே எங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதனால வரணும். ஆமா, இவர் தான். இந்த ஆட்சி தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. திமுக ஆட்சி தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பெண்கள் சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா போதை அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்களேம்மா. அது வந்து மனுஷாலால உருவானது. அதெல்லாம் வந்து நம்மளா பார்த்து திருந்தணும். அது வந்து பிரயோஜனம் கிடையாது. பழிக்கிறதுக்கு அநேகம் பண்ணுறாங்க, அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் பற்றியா, நம்ம தான் திருந்தணும். ஆமாம், நம்ம தான் பைத்துக்காரங்க. அவங்க பணத்துக்காக ஏதோ ஒன்றா செய்வாங்க, நம்ம வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது, நம்ம தான் திருந்தணும். 2026 மறுபடியும் முக ஸ்டாலினி தான் வரணும். ஆமாம், வேற யாரும் வரக்கூடாது. உதயநிதி வரலாமா? உதயநிதியா அவர் புள்ள தானே. அவரும் வரட்டும். முக ஸ்டாலினி, கனிமொழி அக்கா. வேற யாரும் வரக்கூடாது. ஆமா. நீங்க தான் உண்மையிலேயே திமுகவோட விசுவாசி. எத்தனை வருஷமா திமுக ஓட்டு போடுறீங்க? போன வாட்டி கூட அதில் தான் போட்டேன் நான். எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? போட்டுக்கின்னு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மட்டும், எனக்கு என் நினைவு தெரிஞ்சதுலேருந்து போட்டுக்கின்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னெல்லாம் கட்சியை பற்றி தெரியாது. அப்புறம் வந்து எனக்கு டிஎம்கே ஆளுங்களாம் நிறைய தெரியும். எழுநாரில் தான் இருக்கிறோம் நாங்கள். டிஎம்கே ஆளுங்களாம் நிறைய தெரியும் எங்களுக்கு. அதனால் வந்து அவங்கெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க, செய்வாங்க. நல்லா செய்கிறாங்க. நிறைய பேர் சும்மா சொல்றாங்களாமா, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, நாட்டுல கலவரம், கஞ்சா, போதை அப்படின்னு எல்லாமே அவர் வந்து தான் எல்லாமே செய்கிறாரு. சொல்றாங்களே. பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் ஏன் கண்ட நேரத்தில் திரியிறீங்க, கண்ட நேரத்தில் இது பண்ணுறீங்க, கண்டவங்களை ஏன் வீட்டுக்கு வர வைக்கிறீங்க? நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, நல்ல முறையில் பழகுங்க. நீங்கள் ஏன் 12 மணி 1 மணிக்கு போகிறீங்க? சீக்கிரம் திரும்பி வாங்க வீட்டுக்கு, பாதுகாப்பாக நீங்கள் இருங்க. என்னத்துக்கு இன்னொருத்தர் பாதுகாப்பு உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. இல்லம்மா, 12 மணிக்கு வந்தா கூட 12 மணிக்கு முன்ன வந்தா கூட எவனாவது குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சு வந்து வழி மறிக்கிறான், பாலியல் பலாத்காரம் பண்றான்னு சொல்றாங்களேம்மா. பாலியல் பலாத்காரம் அது நம்ம தான்ப்பா பாதுகாப்பு பண்ணணும். நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த மாதிரி போகிறாங்க வராங்கன்னு சொன்னாக்கா நம்ம தான் பாதுகாப்பு பண்ணிக்கணும். சீக்கிரம் போய் அந்த காரியத்தை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் முடிக்க மாட்டாங்க. பகல்லையும் சரி நைட்லயும் சரி தனியா போற பெண்களை தீண்டுறாங்க, அடுத்து கொலை பண்றாங்க, நடுக்காட்டுல கூட்டு போய் ஏதாவது பண்ணி விட்டுறாங்க. ஆமா, நிறைய டிவில வருது பாக்குறோம். சொல்றேன், அதனாலதான் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்களே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். இந்த ஆட்சியில அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நான் கூடிய மாணவர்ல சொல்லுவேன், நம்ம தான் பாதுகாப்பு பண்ணிக்கணும்னு சொல்லுவேன். நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். ஆமா, புரியுதா? எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம தான் பாதுகாப்பு பண்ணிக்கணும். அப்படி கொடுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்தோம்னா அப்புறம் அவர் என்ன ஆகுறது? எல்லாருக்கும் செலவு பண்ண முடியுமா? இப்போ ஒரு 100 பேர் இருந்தானா ஒரு போலீஸு ஒரு செலவு பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று செலவு பண்ண முடியாது. இல்லை, அதெல்லாம் பாதுகாப்புலாம் ஒவ்வொருத்தருக்குலாம் கொடுக்க முடியாது. ஆமாம், நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். பரவாயில்லைங்களா?